4ல நெக்ஸ்ட் வந்து மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் அப்சல்யூட் எரர்ல அந்த அப்சல்யூட் எரரோட வேல்யூ வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் வீடியோல பாருங்க. மீன் அப்சல்யூட் எரர்னா ஜஸ்ட் அதுக்கு வந்து நம்ம மீன் எடுக்கிறோம். டெல் டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ்க்கு எல்லாமே மீன் எடுக்கிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 0.54 by 5 கிடைக்கும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 0.108. ஸோ இது வந்து டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு 2 நம்பர்ஸ் போதும். இந்த 8 அப்படிங்கிறது 5 விட லார்ஜர் நம்பராக இருக்கனால இந்த பக்கம் 1 ஆட் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.11 செகண்ட்னு எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர்னா ஃபார்முலா என்னன்னா அப்சல்யூட் எரர் பை மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ தான் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து மீன் அப்சல்யூட் எரருக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 0.11 பை மீன் வேல்யூக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 2.62. ஸோ இதை ரெண்டையும் ஜஸ்ட் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 0.04 கிடைக்கும். டிவிஷன் வந்து இங்க பிரீஃபா கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் எரர்னா என்னன்னா ரிலேட்டிவ் எரர் இன்டு பெர்சன்டேஜ் பண்றது. ஸோ ரிலேட்டிவ் எரரோட வேல்யூ வந்து 0.04 இன்டு 100%. ஸோ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 4% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், அதுக்கு டி இஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஎம்னா மீன் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் மீன் அப்சல்யூட் எரர். ஸோ டி இஸ் மீன் வேல்யூ வந்து 2.62 பிளஸ் ஆர் மைனஸ் மீன் அப்சல்யூட் எரர் என்னன்னா 0.11 செகண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.